ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸோ உங்களுக்கு தமிழ் ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்கத்தில் வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து 5ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் பகவான் ரிஷபதேவருடைய செயல்கள். அதில் இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 3வது பதம். ததா சக்தம் ந குர்ஹேத் கர்ஷேத் சக்யம் மனசீஹி அனவஸ்திதே யத் விஸ்ரம்பாச்சிராச்சீர்ணம் சக்ஷந்தே தப ஐஸ்வரம். All the learned scholars have given their opinion. The mind is by nature very restless. One should not make friends with it. If we place full confidence in the mind, it may cheat us at any moment. Even Lord Shiva became agitated upon seeing the Mogini form of Lord Shri Krishna, and Saubhari Muni also fell down from the mature stage of yogic perfection. ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து மனதை பற்றி ரொம்ப அழகான வர்ணனை. மனம், இந்த மனசு இருக்கு இல்லையா, இந்த மனது தான் நம்முடைய எல்லாத்துக்குமே மையமாக இருக்கிறது. நம்முடைய செயல்களுக்கெல்லாம் மையமாக இருக்கிறது நம்ம மனது தான். மனப்பரம் காரணம் மாமனந்தி சம்சார சக்கரே. மனசு தான் வந்து எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்ட். அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றாரு, மனது வந்து 6வது புலன். நமக்கு 5 புலன்கள் இருக்கு, கண்ணு காது மூக்கு, இந்த மாதிரி 5 புலன்கள் இருக்கு இல்லையா. மனது வந்து 6வது புலன். மனசஷ்டானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி மமே மாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. இந்த உயிர் வாழிகள் ஜீவாத்மாக்கள் எல்லாருமே என்னுடைய அம்சம், நித்தியமானவங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, நாம எல்லாருமே ஜீவாத்மாக்கள், நம்ம எல்லாருமே பகவானுடைய அம்சம்தான், நித்தியமானவங்க தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம இந்த ஜட உலகத்துல இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டு மனம் உட்பட 6 புலன்களால கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எப்ப இந்த ஜட உடல் எடுத்தோமோ அப்போ இருந்தே நமக்கு பிரச்சனை. உண்மையில சொல்ல போனா ஜீவாத்மாவை நம்ம இந்த ஜட உடல் எடுத்திருக்கவே கூடாது, இந்த ஜட உலகத்துக்கு வந்திருக்கவே கூடாது. ஸோ இந்த ஜட உடல் எடுத்ததுனால எல்லாத்துக்கும் பிரச்சனை. இந்த எல்லா பிரச்சனைக்கு மையமா இருக்கு நம்ம மனது தான். அதனாலதான் கிருஷ்ணா சொல்றார் பகவத்கீதையில, ரிப்பீட்டடா மனதை பத்தி சொல்லிட்டே இருக்காரு. இங்கேயும் ரிஷபதருடைய லைஃப்லயும் பார்க்கலாம். இங்க ஸோ இங்க பாகவதத்திலையும் அழகா சொல்லியிருக்கு மனதை பற்றி. அப்போ மனதை பற்றி அறியும் விஞ்ஞானம், அதுதான் முதல் ஃபர்ஸ்ட் சயின்ஸ். வந்து நம் மனதை பற்றி ஆராய வேண்டும். அதுக்கப்புறம் ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பரமாத்மா பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மனதோட வேலை என்னன்னா, மனது வந்து இப்போ மனதுன்னு சொல்றோமே, மைண்டு, அதை பார்த்துருக்குமா? நம்ம யாராவது மைண்டு பார்த்துருக்குமா? அப்புறம் எப்படி மனசு இருக்குன்னு சொல்றோம்? ஏன்னா இந்த மனதுலேருந்து எண்ணங்கள் வருது இல்லையா. எண்ணங்கள் எங்கிருந்து வருது? மனதிலிருந்து வருது. மனதோட வேலை என்னது? ஏற்றுக்கொள்வது, நிராகரிக்கிறது. மனதோட வேலை வந்து ஏற்றுக்கொள்வது, நிராகரிக்கிறது. இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, எனக்கு இந்த உணவு தான் பிடிக்கும், இது பிடிக்காது, நான் இந்த மாதிரி தான், இந்த கலர் உள்ள ட்ரெஸ் தான் போடுவேன், இந்த கலர் உள்ள ட்ரெஸ் போட மாட்டேன், நான் இதுதான் பண்ணுவேன், இது பண்ண மாட்டேன். அப்போ பிடிச்சிருக்கு, பிடிக்காது, அந்த மாதிரி ஏற்றுக்கொள்றது, நிராகரிக்கிறது, இதுதான் மனதோட வேலை. மனதுக்கு பிடிச்சமான விஷயங்கள் எடுத்துக்கும், பிடிக்கலைன்னா அது நிராகரிக்கும். இவர் எனக்கு நண்பர், அவர் எதிரி, நான் இந்த பக்தர் கூட சேருவேன், அவர் கூட சேர மாட்டேன். ஸோ மனது என்ன சொல்லுது? நான் இவரு கூட சேருவேன், அவர் கூட சேர மாட்டேன், இவர் பிடிச்சிருக்கு, அவர் பிடிக்கல. இந்த மாதிரி மனது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி வேறுபடுத்தி காமிக்குது. மனது எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கு? வேறுபடுத்தி காமிக்குது. ஸோ மனது வந்து 3 விதமான செயல் பண்ணிட்டு இருக்கும் எப்பவுமே. மனதுக்கான அறிகுறி வந்து 3 விதமான செயல்: திங்கிங், ஃபீலிங், வில்லிங். எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு நிமிஷம் சும்மா இருக்காது. பாருங்க, மனசு வந்து திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும், ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே இருக்கும், ஏதாவது நினச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதை செயல்படுத்தணும்னு முயற்சி பண்ணுறோம், அதுக்கப்புறம் அனுபவிக்கணும். எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல்.
எதையாவது நினச்சிக்கிட்டே இருக்கணும், அதை அடைய முயற்சிக்கணும், அப்புறம் அனுபவிக்கணும். நான் தான் பண்ணேன். அதனால கிருஷ்ணா வந்து மனதை பற்றி ரொம்ப அழகா பகவத்கீதையில சொல்றாரு. நமக்கு எதிரியோ நண்பனோ வேற யாரும் இல்லை, கூட தான் வச்சிருக்கோங்கிற. நம்முடைய எதிரியோ நண்பனோ வேற யாரும் இல்லை இந்த பக்தர் எனக்கு எதிரி, அவர் நண்பர், இந்த பக்தர் கூட சேர்ந்துக்குவேன், அவர் கூட சேர மாட்டேன், இதெல்லாம் சொல்றது இல்லையா? இது மனதோட வேலை. ஏன்னா நம்ம மனசுதான் சொல்லுது இவர் வேணும் ஒரு வேணாம். பந்தூர் ஆத்மானம் 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 அவசாதி. என்னுடைய உற்ற நண்பன் யாருடைய மனது, யார் மனது அவர் கட்டுப்பாட்டில் இருக்கோ அந்த மனது அவன் நண்பன். யார் மனது அவன் கட்டுப்பாட்டில் இல்லையோ அந்த மனமே அவனுக்கு எதிரி. அப்புறம் கிருஷ்ணன் சொல்றாரு, ஜிதாத்மானத்து பிரசாந்தாஸ்த பரமாத்மா சமாகிதார். மனதை வென்றவனுக்கு பரமாத்மா சுலபமா அடையக்கூடியவரா இருக்கார். ஜிதாத்மான மனதை வென்றவன். மனதை வென்றவருக்கு பரமாத்மா சுலபமா அடையக்கூடியவரா இருக்கார். ஆனா அது அவ்வளவு சாதாரணம் இல்லை. இந்த மனதை கட்டுப்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது அர்ஜுனனே முடியாதுன்ட்டு, கிருஷ்ணா என் மனதை கட்டுப்படுத்த முடியல, அது காற்றை விட வேகமா போகுது. சஞ்சலங்கி மனம் கிருஷ்ணா பிரமாதி பலவத்திடம் தஸ்யாகம் நிகிரகம் பண்ணி வாயு ரேவ துஷ்கிருதம். வீசுற காற்றை கூட பிடிச்சு நிறுத்தலாம் போல. வீசும் காற்று கூட பிடிச்சு நிறுத்திடலாம் போல இருக்கு, மனதை நிறுத்த முடியல. அர்ஜுனன் சொல்றாரு, காற்று கூட பிடிச்சு நிறுத்திடலாம் போல இருக்கு, மனதை நிறுத்த முடியல. இது எப்போ சொல்றாரு? 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் சொல்றாரு மனதை கட்டுப்படுத்த முடியலன்னு. அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் கிடையாது, சோசியல் மீடியா கிடையாது, டிவி கிடையாது, சினிமா கிடையாது, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் இல்லாத காலத்திலே அர்ஜுனன் சொல்றாரு மனதை கட்டுப்படுத்த முடியல. அப்புறம் இந்த காலத்துல எப்படி சாத்தியம்? அவ்வளவு ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம். ஆனா அர்ஜுனன் முடியலங்கிறார். அர்ஜுனன் சொன்னாரு மனதை கட்டுப்படுத்த முடியல. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? ஆமா அர்ஜுனா, சந்தேகமே இல்லை. அசம்சயம் மகாபாகோ மனோதுர் நிக்கிரகம் சலம். சந்தேகம் இல்லை அர்ஜுனா, மனதை கட்டுப்படுத்துவது மிக கடினமானது. ஆனா முடியும். எப்படி முடியும்? அப்பியாசேனது கவுந்தேய வைராக்கியன சக்கிரிக்கிறது. அப்பியாசனா தொடர்ந்து பயிற்சி, அப்புறம் வைராக்கியம். தொடர்ந்து பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியமாகும். தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். இப்ப பாருங்க, நம்ம ஹரே கிருஷ்ணா முதல் ஜெபம் பண்றோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஒரு 10 மந்திரம் சொல்லிப்போ மனசு ஓடிடும். அவங்க போகணுமே, எனக்கு யார் வருவாங்க, என்ன செய்ய போறோம் இல்லையா? மனசு வந்து அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கு. கடல்ல அலை வர்ற மாதிரி எவ்வளவு அலை வந்ததுன்னு சொல்ல முடியுமா? கடல் கரையில போய் உட்காந்துட்டு இதுல எவ்வளவு அலை வந்ததுன்னு கவுண்ட் பண்ண முடியுமா? எண்ணிலடங்காத அலைகள் வந்துட்டு இருக்கு. அது மாதிரி மனதுல வந்து எண்ணிலடங்காத எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதனால மனதை கட்டுப்படுத்துறதுக்கு தொடர்ந்து பயிற்சி வந்து ஏதோ 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 நிச்சஞ்சலதி மனச்சஞ்சலம் அஸ்திரம். மனம் சஞ்சலமானதுதான். மனசு வந்து சஞ்சலமானது. அது ஓடும், திரும்பி வரணும். அது ஓடும், திரும்பி வரணும். ஓடும், திரும்பி அது ஓடும், பிடிச்சு இழுத்துட்டு வரணும். அது ஓடும், பிடிச்சு இழுத்துட்டு வரணும். தொடர்ந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனாலதான் இங்க சொல்லியிருக்கு பாருங்க, மனதை நம்பாதீங்க. யாருமே மனதை நம்பவே கூடாது. மனது சொல்றதை நம்ம கேட்க கூடாது. மனது வந்து ரொம்ப மோசமானது. ஏன் மனது ரொம்ப மோசமானதுன்னு சொன்னா, அது நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே புலன்பத்துல மூழ்கி போயிடுச்சு. எவ்வளோ பல ஜென்மங்களா நம்ம இந்த உடல் என்ன, நமக்கு 2 உடல் இருக்குன்னு பார்த்தோம் அன்னைக்கு சண்டே கிளாஸ்ல. ஞாயிறு விருந்தில் நம்ம 2 உடம்பு பார்த்தோம் இல்லையா? ஸ்தூல சரீரம், சூட்சம சரீரம். இந்த ஸ்தூல சரீரத்தை நம்ம விட்டுடுறோம், சூட்சம சரீரத்தை எடுத்துன்னு போறோம். ஒரு பிறவி தோறும் எப்படி காற்று வாசனையை சுமர்ந்து ஒரு உடல்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகுதோ, காற்றானது வாசனையை சுமந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது, அந்த மாதிரி மனசு வந்து அந்த எண்ணங்கள் எடுத்துக்கிட்டு, இந்த உடல்ல இருக்கிற எண்ணங்கள் எடுத்துட்டு அடுத்த உடலுக்கு போகுது. அந்த உடல்ல இருக்கிற எண்ணம் எடுத்து இப்படி நம்முடைய எண்ணங்களை நம்ம தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம், கேரி பண்றோம். எப்படி காற்று வாசனையை சுமந்து போற மாதிரி. இப்ப நான் வந்து அப்படி நடந்து போனேன். அங்க போனா திடீர்னு நல்ல ஒரு ஸ்மெல்லு. என்னது?
யாரோ வந்து வெஜிடபிள் பிரியாணி குக் பண்றாங்க இல்லையா? அந்த வெஜிடபிள் பிரியாணி குக் பண்ற ஸ்மெல்லு அது அங்க எங்கேயோ பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே காற்றுல அந்த வாசனை வரும். யாரோ பிரியாணி பண்றாங்க, வெஜிடபிள் பிரியாணி நாசிலமா பண்றாங்க, அப்படியே அந்த ஸ்மெல் வந்து காற்று வழியா வருது. ஆனா நேர்ல பார்க்கல, அது கொஞ்சம் தூரம் போகணும், ஆனா அது காற்று அந்த வாசனையை சுமந்து வருது. அதே மாதிரி நம்ம பிறவி தோறும் என்ன பண்றோம்னு சொன்னா, இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுறோம். சூட்சம சரீரம் என்ன பண்ணுதுன்னா, அந்த எண்ணங்களை சுமந்துக்கிட்டு ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போகுது, ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு. இப்படியே வந்து இந்த புலன்பம் அனுபவிக்க முடியுமான்னு சொல்லி ஓரொரு உடல்லையும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓரொரு உடல்லையும் ஜீவாத்மா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதாவது இங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, அதாவது ரொம்ப புத்திசாலிங்க, ஆல் லேர்ன்ட் ஸ்காலர்ஸ் ஹேவ் கிவன் தேர் ஒப்பீனியன். எல்லாம் அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய சாதுக்கள், ஆச்சாரியர்கள், பாகவதர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? The mind is by nature very restless. மனது எப்பவுமே ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். ரெஸ்ட்லெஸ்னா எப்படி? ஒரு சின்ன குழந்தை சும்மாவே இருக்காது. அது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தை திடீர்னு போய் மேஜில் இருக்கிற ஜாமான் எடுத்து கீழே தள்ளி விட்டுரும், எதையா எடுத்து வாயில போட்டுரும், எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கு, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. அதே மாதிரி குரங்கு பாருங்க, நீங்க குரங்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விந்தாவன்ல இருக்கு குரங்கு சும்மாவே இருக்காது. திடீர்னு இங்கிருந்து அந்த மரத்துக்கு தாவும், அந்த மரத்துக்கு இந்த மரத்துக்கு தாவும், திடீர்னு ஒரு குரங்கு வாழை பிடிச்சி இழுக்கும், திடீர்னு அதை கடிச்சு வைக்கும், சண்டைக்கு போகும், சும்மாவே இருக்காது. ஏன்டா குரங்கு சேட்டையெல்லாம் பண்றேன்னு சொல்லுவாங்க. குரங்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி மைண்டு இஸ் ரெஸ்ட்லெஸ் அண்ட் ஒன் ஷுட் நாட் மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் இட். மனசு கூடயே இருக்கணும் ஒருத்தர் விரும்பக்கூடாது, மனது கூட இருக்கணும்னு விரும்பக்கூடாது. இஃப் வி பிளேஸ் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இன் த மைண்ட், இட் மே சீட் அஸ் அட் எனி மூமெண்ட். நம்ம மனசு கிட்ட மட்டும் விசுவாசம் வச்சோம், அதை நம்மளை பைத்தியக்காரனாக்கிடும். மனசு கிட்ட மட்டும் விசுவாசம் வச்சா, நம்பிக்கை வச்சா என்னாகும்? பைத்தியக்காரனாக்கிடும். அப்ப அடுத்த கேள்வி வரும், நான் மனசு சொல்றதை கேட்கக்கூடாது. நம்ம யாருமே நம்ம மனசு சொல்றது கேட்கவே கூடாது. நான் மனசு சொல்றதை கேட்கக்கூடாது, அது மேல விசுவாசம் வைக்கக்கூடாது, நம்பிக்கை வைக்கக்கூடாது. அப்ப நான் யார் மேல வைக்க? ஆச்சாரியர்கள், குருமார்கள், வைஷ்ணவர்கள், அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும், அவங்க சொல்றதை கேட்கணும். இல்ல மனசு சொல்றதை கேட்டோம்னா நம்மளை பைத்தியக்காரன் ஆக்கிடும். சட்டையை கிழிச்சிட்டு வெளியில ஓடல, அதுதான் பாக்கி. மனசு சொல்றதை கேட்டோம், சட்டையை கிழிச்சிட்டு வெளியே ஓட விட்டு பைத்தியக்காரன் ஆக்கிடும். அதனால இங்க பாருங்க என்ன அழகா சொல்லியிருக்கு, இஃப் யூ பிளேஸ் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இன் த மைண்ட், இட் மே சீட் அஸ் அட் எனி மூமெண்ட். எந்த நேரத்துல வேணா மனசு நம்மளை ஏமாத்தும். ஏன்னா மனதுடைய வேலையே என்னன்னா, நம்மளை வந்து கிருஷ்ண கான்சியஸ் ப்ராக்ரஸ் பண்ணணும் தடுக்கிறது தான். இவனை வந்து இப்படி விட்டா இவன் கிருஷ்ண உணவுல முன்னேறிடுவான். மனசு என்ன பண்ணுன்னா, இப்படியே விட்டா இவன் கிருஷ்ண பக்தியில முன்னேறி போயிடுவான், கிருஷ்ணாட்ட போயிடுவான். எப்படி போகக்கூடாது, இன்னும் புலன்பு அனுபவிக்கலையே, நீ எவ்வளவு அனுபவிக்கணும், அப்படி பிடிச்சி இழுக்கணும், அவனை ட்ராக் பண்ணணும். அதனாலதான் இங்க உதாரணம் கொடுத்துருக்கு. யாருன்னா, even Lord Shiva became agitated upon seeing the Mohini form of Lord Shri Krishna, and Saubhari Muni also fell down from the mature state of yogic perfection. சிவபெருமானே மனசு கவர்ந்திருக்கு, அப்புறம் சௌபரி முனிவர் மாதிரி முனிவர்களை கவர்ந்திருக்கு. ஆக்சுவலி சிவபெருமானை வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது, ஏன்னா சிவபெருமான் தீரா. ரோப்பா என்ன சொல்றாரு சிவபெருமானை பத்தி சொல்லும்போது, சிவபெருமான் தீரானா ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, மனதை வென்றவர். ஒரு சமயம் என்ன பண்ணாங்க, தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு சேனாதிபதி வேணும், தேவர்களுடைய சேனை. அப்ப தேவர்களுக்கு வந்து ஒரு சேனை வேணும், சேனாதிபதி யாருன்னா, அவங்க அசுரன் கூட சண்டை போடும்போது தேவர்களுடைய படையை வழிதாங்கி நடத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேவர் வேணும். அப்ப என்ன பண்ணாங்க தேவர்கள்லாம், அது வந்து சிவபெருமானுடைய குழந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, சிவபெருமான் வந்து தன்னை மறந்த நிலையில் இருக்கார். சிவபெருமான் எப்பவுமே ஒரு தன்னை மறந்த நிலையில் இருப்பார். அவருக்கு வந்து இந்த உடல் கான்சியஸ்னஸே கிடையாது. அவர் மனம் புலன்கள் எல்லாம் வென்றவர். தீரன்னு சொன்னா மனதை புலன்கள் எல்லாம் வென்றவர். சிவபெருமான் வந்து அப்படியே கைலாசத்துல தன்னை மறந்து பகவான் ராமருடைய லீலைகளை, பகவான் கிருஷ்ணருடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு இருப்பார். அப்படி சமாதி நிலையில இருப்பார். அவருக்கு வந்து சில நேரம் வெளிப்புற உணர்வே இருக்காது, எக்ஸ்டர்னல் கான்சியஸ்னஸே இருக்காது. தன்னை மறந்த மெய் மறந்த நிலையில அந்த பக்தி பாவத்துல, கிருஷ்ணர் மேல உள்ள பிரேமத்துல
சிவபெருமான் தன்னை மறந்திருப்பார். அப்போ தேவர்கள் என்ன பண்ணாங்க, ஓ சிவபெருமான் வந்து இப்போ வந்து தன்னை மறந்த நிலையில இருக்காரு, இவரால வந்து இப்போ எப்படி குழந்தை உற்பத்தி பண்ண முடியும், அதனால இவரை அஜிடேட் பண்ணணும், இவரை தூண்டணும்னு சொல்லி காமதேவன் அனுப்புறாரு. காமதேவன் அனுப்பிச்சு சிவபெருமானை அட்ராக்ட் பண்ணணும். காமதேவன் வர்றாரு. காமதேவன் வந்து சிவபெருமானை கவரணும்னு பாக்குறாரு. சிவபெருமான அவரால் கவர முடியல. தொடர்ந்து முயற்சி பண்ணார். சிவபெருமான் கண்ணை திறந்த உடனே, அவர் நெற்றி கண்ணை திறந்த உடனே காமதேவன் எரிஞ்சு சாம்பலாயிட்டார். ஆமா, காமதேவன் வந்து என்ன பண்ணுவாராம், நம்மளை வந்து அப்படி தூண்டுவார். ஆண் பெண்ணை பார்த்தோடனே காதல் வரும், பெண் ஆணை பார்த்தோடனே காதல் வரும். இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, ஆண் யானையை பார்த்தா பெண் யானைக்கு அஜிடேட் ஆகுது இல்லையா, பெண் யானை கண்டு ஆண் யானைக்கு வருது. நாய், புலி, நாய், பூனை, எல்லா எல்லா உயிரின வாழ்க்கையிலும் பாலுற வாழ்க்கை இருக்கு. பாருங்க, ஆண் கழுதியை பார்த்தா உடனே பெண் கழுதிக்கு அழகா தெரியுது, பெண் கழுதியை பார்த்த உடனே ஆண் கழுதிக்கு ஓ இந்த கழுதை ரொம்ப அழகா இருக்கே இல்லையா. இந்த மாதிரி கழுதை, நாய், பன்றி, பூனை எல்லா ஜீவனுக்கும் இந்த அட்ராக்ஷன் இருக்கு. ஆண் பாலுக்கு பெண் பால் மேல ஈர்ப்பு, பெண் பாலுக்கு ஆண் பால் மேல ஈர்ப்பு. அதனால இந்த உலகமே இந்த பாலுறவு வாழ்க்கைங்கிற சக்கரத்துல தான் சொல்லிட்டு இருக்கு காமா. ஆனா காமதேவனால சிவபெருமானை கவர முடியல. சிவபெருமான் கண்ணை திறந்த உடனே காமதேவன் எரிஞ்சு பஸ்மம் ஆயிட்டார். அதுதான் அவருக்கு அனங்கான் பேரு. ஜெய ஸ்ரீ ராதா கிருஷ்ண கண்ணையா கி, ஜெய ஸ்ரீ ஸ்ரீ ஜனா பல்தேவ் சுபத்ரமையா கி, ஜெய கௌரநிதா கி. காமதேவனுக்கு இன்னொரு பேர் அனங்கா. அப்படின்னா அவனுக்கு உருவம் இல்லை, அதனால அவருக்கு இன்னும் வசதி ஆயிடுச்சு. காமதேவன் என்ன பண்ணுவாரு, எல்லா பக்கம் இருப்பார். அவர் ஜெய ஸ்ரீ கிருஷ்ண பகவான், அவர் அம்பு போட்டுக்கிட்டே இருப்பார். காமதேவன் என்ன பண்ணுவாரு, அது எல்லா பக்கம் வந்துருவாரு, அங்க போட்டு அம்பு போட்டுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி காமதேவன் இருக்கார் இல்லையா, அவர் அட்ராக்ட் பண்றாரு. ஆனா சிவபெருமான அட்ராக்ட் பண்ண முடியல. அப்புறம் தேவர்களா வேண்டி கேட்டுக்கிட்டதுனால பார்வதி தேவினால கூட சிவபெருமானை கவர முடியாது. பார்வதி தேவி நினைச்சா கூட சிவபெருமான் பக்கத்திலே இருப்பாங்க. ஆனா பார்வதி தேவினால கூட சிவபெருமானை அட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா சிவபெருமான் வந்து முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். அவர் வந்து பௌதிக சிந்தனைகளுக்கும் பௌதிக இந்த புலன் பவிஷயத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அப்பேற்பட்ட சிவபெருமான் பார்வதினாலே கவர முடியாது அவங்கள. அவர் தேவர்களுடைய வேண்டுகோளுக்காக அவருக்கு பார்வதியோடு சேர்ந்த முருகர், கார்த்திகேயன், தேவர்களின் சேனா. கார்த்திகேயன் வேணும் அவங்களுக்கு, தேவர்களுக்கு வந்து கார்த்திகேயன் வேணும், தேவர்களுடைய சேனை வேணும். அதனால சிவபெருமான் வந்து பார்வதி மூலமா அந்த குழந்தையை கொடுத்தார். ஆனா பொதுவா சிவபெருமானை யாராலும் கவர முடியாது. அப்பேற்பட்ட சிவபெருமான் மோகினி மூர்த்தியோட அழகுல மயங்கினார். பகவான் மோகினி அவதாரம் எடுத்தாங்க. அப்ப சிவபெருமான் வந்து என்ன பண்ணாங்க, அந்த மோகினியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஓ, இந்த பார்க்கடல் கடையும் போது பகவான் மோகினி அவதாரம் பண்ணாராமே, அந்த மோகினி மூர்த்தி அவ்வளோ பியூட்டி, அவ்வளோ அழகு. அப்படியே தங்கத்தை உருக்கி காய்ச்சி நிறத்துல இருக்காங்க மோகினி. கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கு, அப்படியே மெல்லிய இடை, நீண்ட கூந்தல். அந்த அந்த மோகினி மூர்த்தியை பார்த்தா யாருக்கு தான் ஆர்வம் வராது, அவ்வளோ அட்ராக்ஷன், பியூட்டி. கிருஷ்ணா இஸ் ஆல் அட்ராக்டிவ். கிருஷ்ணா வந்து எல்லோரையும் வசீகரிப்பவர். ஸோ கிருஷ்ணா எல்லோரையும் வசீகரிப்பவர். அவர் மோகினி அவதாரம் பண்ணோடனே தேவர்கள், அசுரர்கள் எல்லாம் கிருஷ்ணரோட அழகுல மயங்கினாங்க. மோகினியோட அழகுல இந்திராதி தேவர்கள், அசுரர்கள் எல்லாம் மோகினியோட அழகுல மயங்கினாங்க. அப்போ சிவபெருமான் கேள்விப்பட்டாரு, இந்த மாதிரி மோகினி அவதாரம் பண்ணியிருக்காரு கிருஷ்ணா. அவர் மோகினி மூர்த்தியை பார்க்க வர்றாரு சிவபெருமான். ஓ பகவானே, கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை பண்றாரு, கிருஷ்ணா நான் வந்து உங்க மோகினி மூர்த்தியை தரிசனம் பண்ணணும். பகவான் சொல்றாரு, வேணாம் மகாதேவ், வேணாம் மகாதேவா, நீங்க பார்க்காதீங்க, உங்களால கட்டுப்படுத்த முடியாது, என்ன பார்க்காதீங்க, மோகினி அவதாரம் நீங்க பார்க்க வேண்டாம், உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்ல இல்ல, நான் பார்த்தே ஆவேன், எனக்கு தரிசனம் வேணும். எல்லாரும் உங்களை தரிசனம் பண்ணாங்க, நான் தரிசனம் பண்ணலையே, எனக்கு உங்க தரிசனம் கொடுங்க. பகவான் என்ன பண்ணாரு, மோகினி மூர்த்தியா தரிசனம் கொடுக்குறாரு. மோகினியை பார்த்தோன்னே கிருஷ்ணா ஓடுறாரு, சிவபெருமான் ஓடுறாரு மோகினி பிடிக்கணும். எஸ், மோகினி பார்த்த உடனே சிவபெருமான் ஓடுறாரு. எல்லாரும் பாக்குறாங்க, பார்வதி தேவி, எல்லா ரிஷிகள், சிவகணங்கள் எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் பண்ணி ஓடுறாரு. மோகினி பிடிக்க முடியல அவரால. ஒரு கட்டத்துக்கு மேல சிவா அண்டர்ஸ்டாண்ட் தெரிஞ்சுட்டாரு, ஓ இது வந்து பகவான், இவர் வந்து
பகவான். உடனே சிவபெருமான் தன் பிரார்த்தனையை செய்யறாரு. அப்ப பகவான் சொல்றாரு, ஓ மகாதேவா, இந்த மோகினியை கண்டால் யாராலும் பொறுத்து கொள்ள முடியாது. ஆனா நீங்க தீரன். ஆரம்பத்துல ஒரு அஜிடேட் ஆனாரு, மோகினியோட இணையணும்னு. அப்புறம் புரிஞ்சுட்டாரு இது பகவான். அப்போ பகவான் சொல்றாரு சிவபெருமானை பார்த்து, நீங்க தன்னை உணர்ந்த ஆத்மா. சோ இதே வேற ஒருத்தரா இருந்தாருன்னா தன் நிலை இழந்திருப்பாங்க. சிவபெருமான் ஆரம்பத்துல தன் நிலை இழந்தார், மீண்டும் நிதானத்துக்கு வந்துட்டாரு. பிகாஸ் அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. ஆனா இங்க பகவான் தான் மோகினியா வந்திருக்காரு, அதனால அட்ராக்ட் ஆனாரு. ஆர்டினரி பீப்புள், ஈவன் பார்வதினால கூட சிவபெருமான அட்ராக்ட் பண்ண முடியாது. அப்படி யாராலும் அட்ராக்ட் பண்ண முடியாதவரை கிருஷ்ணா அட்ராக்ட் பண்ணாரு. அது கிருஷ்ணாவோட பியூட்டி. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, பகவானே எனக்கு ஒன்றும் வெக்கம் இல்லை, நான் ஏன் வெக்கப்படணும்? நான் யாருடைய அழகை கண்டு மயங்கினேன்? உங்க அழகுல தான் மயங்கினேன். அப்ப நினைக்கலாம், ஓ சிவபெருமான் தன்னை இழந்துட்டாரு, அந்த பொண்ணு மேல அட்ராக்ஷன் ஆனாரு. ஓ சிவபெருமான் அட்ராக்ஷன் ஆனது ஆர்டினரி கேர்ள் மேல இல்ல, மோகினி மூர்த்தி கிருஷ்ணா. அதனால சிவபெருமான் சொல்றாரு, பகவானே நான் இப்ப என்ன எல்லாரும் சொல்லலாம், ஓ சிவபெருமான் தோத்துட்டாரு, அவர் மனதை கட்டுப்படுத்த முடியல, மோகினியோட அழகுல மயங்கிட்டாரு. ஓ நான் அதுக்காக பெருமைப்படுறேன், நான் அதுக்காக வெக்கப்படல. ஏன்னா நான் உங்க அழகுல தான் மயங்கினேன், கிருஷ்ணரோட அழகுல தான் மயங்கினார், மோகினியோட அழகுல தான் மயங்கினார். ஆனா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல இந்த கவர்ச்சி இல்லையா, இந்த மெட்டீரியல் நேச்சர். மம மாயா துரத்யா, என்னுடைய மாயா சக்தி வெல்ல முடியாதுன்னு சொல்றார் கிருஷ்ணா. தைவியேஷா குணமயி மம மாயா துரத்யா மாமேவே பிரபத்யந்தே மாயா மேதாம் தரந்திதே. யார் என்னை சரணடைகிறாங்களோ அவங்க தான் மாயை வெல்ல முடியும். கிருஷ்ணாவை சரணடைஞ்சாதான் மாயை வெல்ல முடியும். சிவபெருமான் மாயை வென்றவர். ஆனா இந்த லீலையில அவர் மோகினியோட அழகுனால கவரப்பட்டார். அவர் மனது காற்றை விட வேகமா போகுது மோகினியை பிடிக்கணும்னு. தென் இன்னொரு எக்ஸாம்பிள் பாப்பா என்ன சொல்றாரு, சௌபரி முனிவர் சொல்றாரு. சௌபரி முனி என்ன பண்ணாருன்னா, அவரு காட்டுக்குள்ள போய் நான் தவம் பண்ணா யாராவது அப்சரா வந்துருவான். அப்படிதான் விஸ்வாமித்திரருக்கு நடந்தது. விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாரு, அவர் ஒரு பெரிய ராஜாவா இருந்தார். அவருக்கு வசிஷ்டர் மேல கொஞ்சம் ஒரு பொறாமை வந்துருச்சு. ஏன்னா ஒரு தடவை விஸ்வாமித்திரர் தன் சேனைகளோட காட்டுக்கு வந்த போது வசிஷ்டர்கிட்ட ஒரு காமதேனு பசு, அவங்க எல்லாருக்கும் பெரிய விருந்து கொடுத்தது. அப்புறம் விஸ்வாமித்திரர் யோசிச்சார், எப்படி இவருக்கு இவ்வளவு சக்தி அப்படின்னா அந்த காமதேனு பசு அவர்கிட்ட கடத்தின்னு போயிடும்னு பார்த்தார். பட் அது நடக்கல. அந்த காமதேவன உடல்ல இருந்து நிறைய வீரர்கள்லாம் விஸ்வாமித்திரர் தோல்பிச்சுது, அவர் ஓடிட்டார். அப்ப அவர் முடிவு பண்ணாரு, ஓ நான் ராஜாவா இருக்கிறதோட ரிஷியா இருந்தது எனக்கு பவர் அதிகம், அப்ப நான் பிரம்ம ரிஷி ஆகணும் அப்படின்னு கடும் தவம் பண்ணார். கடும் தவம் பண்றார், பிரம்ம ரிஷி ஆகணும். அந்த சத்திரியனா இருக்கிறதோட பிரம்ம ரிஷி ஆகிறதா பெருசு, நான் வசிஷ்டர் மாதிரி ஒரு பிரம்ம ரிஷி ஆகணும்னு சொல்லிட்டு கடும் தவம் பண்ணார். 10,000 வருஷம் தவம் பண்றார். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 10,000 வருஷம். நம்ம ஒரு நாள் ஏகாதசி விரதம் இருந்தாலே கஷ்டப்படுறோம், அதுவும் இத்தனைக்கு சாப்பிட்டுட்டு இருப்போம். ஏகாதசி இன்னைக்கு தானியம் தானே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு பிரபு. ஏகாதசி இன்னைக்கு தானியம் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க ஏகாதசி ஃபீஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். என்னென்ன ஏகாதசி ஃபீஸ்ட்டு? ஏகாதசி தோசை, ஏகாதசி கேக்கு, ஏகாதசி பிஸா, ஏகாதசி பர்கரு, ஏகாதசி தோசை எல்லாரும் ஏகாதசி கேக்கு, ஏகாதசி ஐஸ்கிரீமு. அது ஃபீஸ்ட் இல்லை, அது பாஸ்டிங் இல்லை, அது ஃபீஸ்டிங் ஆயிடுச்சு ஏகாதசி. அப்போ பாருங்க, மாசத்துல 2 ஏகாதசி. அந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதே நம்ம விருந்து சாப்பிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஞானிகள் யோகிகள்லாம் எப்படி இருக்காங்க, தபம் இருக்காங்க, சாப்பிடாம தூங்காம மழை வெயில் குளிர் என்ன பண்ணாலும் ஒரு காலை நின்று தவம் பண்ணார் விஸ்வாமித்திரர். சாதாரண தபம் இல்லது. 2 கை மேல உயர்த்தி அவர் அந்த மழையில வெயில்ல குளிர்ல எதையும் பொருட்படுத்தாம அவர் 2 கை மேல தூக்கிட்டு ஓம் 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 தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்திரனுக்கு பயம் வந்துருச்சு. ஓ எங்கேயாவது விஸ்வாமித்திரர் நம்ம இடத்துக்கு வந்துருவாரோ, விஸ்வாமித்திரர் எங்கேயாவது நம்ம இந்திர பதவிக்கு வந்துடுவாரோ அப்படின்னு இந்திரனுக்கு பயம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணாரு, ஆஹா நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துருச்சுயா, ஆபத்து வந்துருச்சு, இந்த விஸ்வாமித்திரருடைய தபத்தை கெடுக்கணும்,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், மேனகாவை கூப்பிட்டார். மேனகா, நீ போய் விஸ்வாமித்திரோட தபத்தை கெடுத்துடு. பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, விஸ்வாமித்திரர் எப்படி தவம் பண்றாரு? கண்களை மூடி ஒரு கால நின்று 2 கை மேல தூக்கி ஓ ஓ அப்படின்னு. அப்போ மேனகை பார்க்க கூட இல்லை. சிங் 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 மேனகையோட கொலுசு சத்தம் கேட்டுச்சு. மேனகையோட கொலுசு சத்தம் கேட்டுது. கண்ணை திறந்தாரு, மேனகையோட அழகுல வாங்கிட்டு. அவ்வளவுதான். 10,000 வருஷம் பண்ண தவம் 1 செகண்ட்ல போச்சு. மேனகையோட அழகுல வாங்கி விஸ்வாமித்திரர் என்னாரு, மேனகையோட சேர்ந்தார். அப்புறம் சகுந்தலான்னு ஒரு குழந்தை பிறந்தது. மேனகை திரும்ப போயிட்டான். இப்ப என்னாச்சு, விஸ்வாமித்திரருக்கு பயம் வந்துருச்சு. ஆஹா போச்சுடா, நான் பண்ண 10,000 வருஷம் தவம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி 10,000 வருஷம் தவம் இருக்காரு. திரும்பி என்ன பண்ணாரு, 10,000 வருஷம் தவம் இருக்காரு. இந்த தடவை என்ன பண்ணாரு, இந்திரன் மேனகை அனுப்பிச்சு வச்சாரு. மேனகையை பார்த்த உடனே விஸ்வாமித்திரர் கண்ணை திறந்தார். மேனகை அப்படி எரிச்சு போயிட்டார், பஸ்பமாயிட்ட மேனகை. சாரி, ரம்பா ரம்பா. இந்த முறை ரம்பா. அப்ப பாருங்க, மனதை கட்டுப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை. சௌபரி முனி என்ன பண்ணாரு, நான் காட்டுக்குள்ள போய் தவம் பண்ணா இந்த மாதிரி யாராவது வந்துருவாங்க, ரம்பா ஊர்வசி மேனகெல்லாம் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் தண்ணி கடியில போய் தவம் பண்றாரு. யமுனா நதி கடியில அடியில போய் தவம் பண்றாரு. ஓ ஓ ஓ தண்ணி கடியில போய் தவம் பண்றாரு. ஒரு நாள் கண்ணை திறக்கிறாரு, 2 மீன்கள் உல்லாசமா இருக்கு. 2 மீன்கள் இருக்கு. அவர் பார்த்தாரு, என்னடா அது, மீன் கூட அனுபவிக்குது, நான் அனுபவிக்கலையே. இந்த வாழ்க்கையை பாருங்க, நான் வீணாக்கிட்டேன். இந்த மீன் கூட புலன்பு அனுபவிக்குது, நான் ஏன் தவம் பண்ணணும்? அவர் தண்ணியில இருந்து மேல வந்தார். யமுனையில இருந்து மேல வந்து அந்த சூரசேனர் ராஜா கிட்ட போனார். அந்த ராஜா கிட்ட போய் அவர் சொல்றாரு, நான் உங்க பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிக்கணும், ராஜகுமாரி. இந்த ராஜா பாக்குறாரு, என்னடா அது, இந்த முனிவர் தோற்றத்துல ரொம்ப வயசானவரா இருக்காரு, உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் எலும்பு தோளுதான் இருக்கு, தாடி ஜடா முடியெல்லாம் இருக்கு, யாரு வரை கல்யாணம் பண்ணிக்குவா? வயோதிகன் தவம் செஞ்சு சாப்பிடாம தூங்காம தவம் பண்ணி அவர் எலும்பு தோலுமா இருக்காரு. கண்ணெல்லாம் உள்ள போய் எலும்பு தோலுமா இருக்கு, அவருக்கு ஜடா முடி இருக்கு, யாரு அவர் கல்யாணம் பண்ணுவா? இப்ப முனிவர் வந்து கேட்டா இல்லைன்னு சொன்னா அவர் சபிச்சுட்டா என்ன பண்றது? அவர் சொன்னாரு, எனக்கு 9 பொண்ணு இருக்காங்க, அந்த 9 பொண்ணையும் கூப்பிடுறேன், எந்த பொண்ணு உங்களை விரும்பி கல்யாணம் பண்றதோ பண்ணிக்கிட்டோம், எனக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க 9 பொண்ணையும் கூப்பிட்டாரு. அந்த ராஜாவோட 9 பொண்ணு வந்து நிக்கிறாங்க லைனா. சௌபரி முனி என்ன பண்ணாரு, தன்னுடைய தபத்தினால 10,000 வருஷம் பண்ண தபத்தினால அந்த வயோதிகத்தை அப்படி மாற்றி இளைஞனாயிட்டார், இளைஞனா மாறிட்டார், அப்படி ஹேண்ட்ஸம் பாய். இந்த இளைஞனை பார்த்த உடனே அந்த 9 பொண்ணுகள் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆமா, இந்த சௌபரி முனியோட இளமையை பார்த்த உடனே அந்த 9 பொண்ணுகள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவர் 9 பொண்ணு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினார். அப்புறம் ஒரு நாள் யோசிச்சார், ஐயோ இந்த தவம் போயிடுச்சு, நான் 10,000 வருஷம் தவம் பண்ணது 1 செகண்ட்ல போயிடுச்சு. அதனால இந்த மனதை கட்டுப்படுத்துறது, புலன்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் செயற்கையான முறையில கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் மனமே நீ அதை பார்க்காத அப்படின்னதை பார்க்கும், அங்க போகாத அப்படின்னதை போகும், அதை செய்யாதுன்னதை செய்யும். இந்த வீட்டுல குழந்தைகள்லாம் இருப்பாங்க, அதை எடுக்காத அப்பதான் போய் எடுக்கும், அங்க போகாத அப்பதான் போகும், அதை பண்ணாத அப்பதான் பண்ணும். எப்பவுமே ஆப்போசிட்டா பண்ணும் மனசு. நம்ம மனது எப்பவுமே வந்து நம்ம சொல்றதை கேட்காது, அது நேர் எதிராக தான் பண்ணும். அதனால செயற்கையான முறையில மனதை கட்டுப்படுறது கஷ்டம். பாருங்க, சௌபரி முனி ஃபெயில் ஆயிட்டார், விஸ்வாமித்திரர் ஃபெயில் ஆயிட்டார். ஏன்னா ஞான யோக முறைங்கிறது செயற்கையான முறையில மனதை கட்டுப்படுத்துறது. தனி இடத்துல போய் யோகா அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு நிறைய பேர் யோகான்னு நினைச்சா ஏதோ ஆசனா பண்ணிட்டு இருக்கான், சும்மா எக்ஸசைஸ் பண்றது. நோ, அப்படி இல்லை. யோகான்னு சொன்னா யோக இந்திரிய சம்யமா. யோகான்னு சொன்னாலே மனதையும் புலன்களை கட்டுப்படுத்துறது. மனதையும் புலன்களை கட்டுப்படுத்தாம ஒருத்தர் யோகி ஆக முடியாது. கிருஷ்ணன் சொல்றாரு, யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டசு கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. உணவு, உறக்கம்,
கேளிக்கை, உழைப்பு, இந்த நாளையும் மிதமா பண்ணாதவன் யோகி ஆக முடியாது. இது அளவுக்கு அதிகமாக கூடாது, அளவுக்கு குறையக்கூடாது. உணவு, உறக்கம், கேளிக்கை எல்லாம் அளவுக்கு அதிகமாகவும் ஆகக்கூடாது, அளவு குறையக்கூடாது. அப்பதான் யோகி ஆக முடியுங்கிற. அதனால இந்த மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை. இப்ப பாருங்க, விஸ்வாமித்திரர் தோத்து போனார். இங்க பாகவதத்துல பிரபா ஸ்லோக கோட் பண்ணிருக்காரு, பலவான் இந்திரிய கிராமம் வித்வாம் அபிகர்ஷதி. புலன்கள் மாபெரும் ரிஷிகளையும் கூட வீழ்த்திடுமா. பாராளும் வேந்தன் கூட என்ன ஆவான், புலனுக்கு அடிமையாயிடுவான், புலன்களுக்கு அடிமையாயிடும். அதனால நீங்க பாருங்க, அடிக்கடி நாம பார்க்கலாம், இதை அடிக்கடி கிளாஸ்ல இதை பத்தி பேசுவோம். மீன் இருக்கு இல்லையா, மீன் எப்படி பிடிப்பாங்க? மீனுக்கு வந்து தீவனம் போட்டா அது மாட்டிக்கும். முதல்ல வலையை விரிச்சிடுவான். இந்த மீன், பறவை எல்லாம் இருக்கு இல்லையா, இதை எப்படி பிடிப்பாங்கன்னா முதல்ல வலையை விரிச்சிடுவாங்க. வலையை விரிச்சு அது மாதிரி தீவனத்தை போட்டுருவாங்க. அது அப்படியே மெதுவா வந்து சாப்பிட வரும், டப்புன்னு பிடிச்சிடுவாங்க. அப்ப சில உயிரினங்கள் வந்து வாய்க்கு அடிமை இல்லையா. அத பிரபுபா சொல்லுவாரு, 2 பறவை மரத்து மேல உட்கார்ந்துருக்கான். அப்போ ஒரு பறவை சொல்லுதான், வேட வரான், வேட வரான், வேட வந்துட்டான். அப்புறம் வலையை விரிக்கிறான், வலையை விரிக்கிறான், வலையை விரிக்கிறான், தீனி போடுறான், தீனி போடுறான், தீனி போடுறான், போகாத போகாத, தீனி இருக்கு, நான் சாப்பிட போறேன் அப்படின்னு ஒரு பறவை இறங்குமா. அதை பார்த்து இன்னொரு பறவை இறங்குமா. அப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த சொல்லிட்டு இருந்ததுல அந்த பறவை இறங்கும், ஒட்டுமொத்தமா தூக்கிட்டு போயிடுவான். இதுதான் மாயா. மாயா வந்து நமக்கு விதவிதமான ஜாலங்களை காமிக்கும். ஜட உலகத்துல நிறைய அட்ராக்ட் பண்ணும் மாயா, அதுல மாட்டின்றுவோம். ஸோ அதனால இந்த பறவைகள்ல என்ன ஆகும், இந்த மீன் முதல்ல என்ன பண்ணுவான், இந்த வேடன் போய் இந்த மீன் பிடிக்கிற வலையை போட்டுருவான். வலையை போட்டு அது மேலே தீவனத்தை போட்டு விட்டுருவான். எல்லா மீனும் வரும், அப்படியே தூக்கிடுவான், அழகா தூக்கிடுவான். அப்போ மீன்கள், பறவைகள்லாம் வாய்க்கு அடிமையா இருக்கு. வாய், நாக்கு அடிமை. இந்த மான் இருக்கு இல்லையா, மான் எப்படி பிடிப்பாங்கன்னா ரொம்ப அழகா மியூசிக் பண்ண மான் மயங்கும். அப்படியே அழகா பாட்டு பாடும்போது, மியூசிக் வாசிக்கும் போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டு மான் அப்படியே வரும், மானை பிடிச்சிருவான். யானை எப்படி பிடிப்பாங்க, முதல்ல ஒரு பெண் யானையை நிறுத்தி வச்சிருப்பாங்க, அப்புறம் ஒரு பெரிய குழி தோண்டி வச்சிருவாங்க. இந்த ஆண் யானை என்ன பண்ணும், பெண் யானைக்கு போலான்னு வரும், அந்த குழியில விழுந்துடும். அப்போ சில விலங்குகள் வந்து வாய்க்கு அடிமையா இருக்கு, சில விலங்குகள் வந்து காதுக்கு அடிமையா இருக்கு, சில விலங்குகள் வந்து பாலுறுப்புக்கு அடிமையா இருக்கு, மனுஷன் எல்லா புலனுக்கும் அடிமையா இருக்கு. ஆனா வேட் அட்வான்ஸ். மனிதன் வந்து விலங்குகளை காத்து உயர்ந்தவன், ஏன்னா எல்லா புலன்களுக்கும் அடிமை. எல்லா புலன்களும் அட்ராக்ட் பண்ணுது, எல்லா சைடுல இருந்து மாட்டிக்கிறான். அதனால இந்த புலன்களை கட்டுப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை. இது என்ன பண்ணுமா, இது புலன் பவிஷ்யத்தை நோக்கி ஓடும், அதை பிடிச்சு இழுக்கணும். அதனால கிருஷ்ணா என்ன சொன்னாரு, இந்திரியாணி பராராகு இந்திரியப்ப பரமனா மனசஸ்து பராபுத்திர் யோ புத்தே பரதர்ஷபா. புலன்களை விட உயர்ந்தது மனது, மனதை காட்டிலும் உயர்ந்தவன் புத்தி, புத்தியை விட உயர்ந்தவன் ஆத்மா. அப்ப என்ன பண்ணலாம், இப்ப வந்து புலன் இருக்கு இல்லையா, அந்த புலன் ஒண்ணு பாக்குது, இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப மனசு சொல்லணும், வேண்டாம், அது கூடாது இல்லையா. சில நேரம் கிரகஸ்தர்கள்லாம் அப்படி கார்ல போகும்போது பிரம்மச்சாரிகள்லாம் கண்ட்ரோல் பண்ணி கோயில இருந்துக்குவாங்க. சில கிரகஸ்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இல்ல ஆரம்ப நிலை பக்தர்கள், மேபி ஒரு டிவோட்டி, ஒரு பக்தர், யாரோ ஒருத்தர் கிரகஸ்தரோ பிரம்மச்சாரி, ஓகே எப்படி வேணா எடுத்துக்கலாம். அவருக்காக போகும்போது பாக்குறாரு, இங்க நைட் நின்று அழகா வந்து சாப்பிட்ற பொருளா வச்சிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு பிரபு, அது வெஜிடேரியன் தான் பிரபு, சாப்பிடலாம் பிரபு, அது இந்த பச்சை கலர் சிம்பிள் போட்டிருக்கு பிரபு. சில என்ன சொல்லுவாங்க, இது சாப்பிடலாம் பிரபு, இதை பாருங்க கிரீன் சிம்பிள் போட்டிருக்கு, நான் சாப்பிடலாம், தப்பு இல்லை, இது வெஜிடேரியன் தான். ஆனா யார் குக் பண்ணாங்க, அதெல்லாம் மறந்து போயிடும். ஏன்னா நாக்கு கேட்குது, பாருங்க அது சாப்பிடலாம், அது வெஜிடேரியன் தான், ஆனா பிரசாதமா இல்லை. ஆனா நாக்கு சொல்லுது, அது நாக்கு கேட்குது, மனசு சொல்லுது, என்னைக்கா ஒரு நாள் சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்ப என்ன பண்ணும், அப்ப நாக்கு அடிமை, அதை வாங்கிடுறோம். நல்லா இருக்கு, இந்த ஸ்வீட் வந்து கீ, பியூர் கீல பண்ணிருக்காங்க ப்ரோ, அது இந்த கடையில சொல்லுவாங்க, பர்டிகுலரா பின்னாங்கல இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த கடையில உங்களுக்கு ரொம்ப பியூரா கிடைக்கும். ஆனா அது டிவோட்டி இல்லை, அதுல ஒரு தப்பு இல்லை ப்ரோ, அதான் அப்புறம் அது வெஜிடேரியன் தான் ப்ரோ. அப்ப நாக்கு சொல்லுது, அப்ப மனசு சொல்லுது, ஃபர்ஸ்ட் மனசு சொல்லுது அங்க போய் வாங்கலாம். ஏன் புலன்கள் அப்படி போகுது, புலன்கள் பின்னாடி மனசு ஓடுது. புத்தி என்னாச்சு,
ஒரு நாள் தானே சாப்பிட்டா ஒன்றும் இல்லை. அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் வீக்காக போயிடும். ஏன்னா இந்த உணவு இருக்கு இல்லையா, அது பெரிய பங்கு வகிக்குது நம்ம வாழ்க்கையில. ஆகார சுத்தோ சத்துவ சுத்தி, சத்துவ சுத்தோ திருவஸ்மிதி, ஸ்மிதி விப்ளம்பே சர்வ கிரந்தினா விப்ரமோக்ஷா. நம்ம உண்ணக்கூடிய உணவு சுத்தமா இருந்தா உடம்பு சுத்தமாகும். உடம்பு சுத்தமா இருந்தா புத்தி நல்லா வேலை செய்யும். புத்தி வேலை பண்ணா சாஸ்திரம் படிச்சா புரிஞ்சுக்கலாம். சாஸ்திரத்தை புரிஞ்சுட்டா மோட்சம் தான். அப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவு வந்து பிரசாதமா இருக்கணும். அது பக்தர்கள் சமைச்சுதான் இருக்கணும். பிரசாதம் தான் பிரபு. அவர் ஜபம் பண்றாரா? இல்ல பிரபு. ஆனா அவர் வெஜிடேரியனா இருக்காரு. அதெல்லாம் பகவான் ஏத்துக்க மாட்டார். ஒருத்தர் வெஜிடேரியனா இருக்காருன்னு பகவான் பிரசாதம் சாப்பிட மாட்டார். யார் பண்ணா சாப்பிடுவாரு? பக்தர்கள் சமைச்சாதான் சாப்பிடுவார். இல்ல பிரபு, அவர் ரொம்ப நாளா வெஜிடேரியனா இருக்காரு, அதெல்லாம் பகவான் ஏத்துக்க மாட்டார். அவர் பக்தி பண்ற சாண்டிங் பண்றாரா? இந்த சாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜபம் பண்றவங்க கையில நம்ம வாங்கி சாப்பிடணும். ஜபம் பண்றவங்க கையில, ஏன்னா அவங்க கையில வாங்கி சாப்பிட்டா அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு வரும். அதனாலதான் ஹோட்டல்ல போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது. ஏன் வெளியில சாப்பிடக்கூடாதுன்னா, அவன் வந்து ஆஹா இன்னைக்கு ரொம்ப பேர் வந்திருக்காங்க, நான் ரொம்ப சந்தோஷமா சமைக்கிறேன் அப்படியே சமைப்பான். எல்லாம் என் தலை எழுத்து, இவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு, வேற வழியே இல்லை. அப்புறம் வீட்டுல யார்ட்டையும் சண்டை போட்டு வந்திருப்பான், இல்ல அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த கான்சியஸ்னஸ் அப்படியே நம்ம எஃபெக்ட் பண்ணும் அவன் கையில வாங்கி சாப்பிட்டா, இல்லையா? அப்ப பக்தர்கள் வந்து நாம ஜெபம் பண்ணி கீர்த்தனம் பாடி அந்த சமைக்கும் போது பகவானுக்காக சமைச்சு அந்த கிளாஸ் எல்லாம் கேட்டு கீர்த்தனெல்லாம் கேட்டுட்டு பண்ணும்போது அந்த கிருஷ்ணர் அந்த பிரசாதமா ஏத்துக்கிறார். இல்ல 2 பக்தர் சண்டை போடுறாங்க சமைச்சிட்டு இருக்கும்போது, ஏய் நீ என்ன இப்படி பண்ற, நான் சொல்றதை நீ கேளு, என்ன உன்னை பத்தி நல்லா தெரியும், இப்படி சண்டை போட்டு பண்ண அந்த பிரசாதத்தை பகவான் ஏத்துக்கவே மாட்டார். குக் பண்ணும்போது சண்டை போடுறாங்க. இல்ல மாதாஜி உங்களுக்கு தெரியுமா, நீங்க போன வாரம் சர்வீஸ்க்கு வரல, அந்த மாதாஜி என் கூட சர்வீஸ் பண்ணாங்க, உங்களை பத்தி ஐயோ அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க. இப்படி சமைச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நாமளும் யாரையாவது சொல்லிட்டே இருப்போம், என்னடா எனக்கு கான்சியஸ் பியூர் ஆகவே மாட்டேங்குதுன்னு சாப்பிட்ற பிரசாதத்துல ப்ராப்ளம். அப்ப பகவான் என்ன பண்ணுவாராம், அந்த கர்மாவை போக்கி தருவார். நம்ம இப்ப வந்து ஒரு பக்தர் பகவானுக்கு 2 பக்தர்கள் போய் பகவானுக்கு சமைச்சாங்க. ஆனா அவங்க கான்சியஸ்னஸ் நல்லா இல்லை, அவங்க மனசுக்குள்ள சுத்தம் இல்லை. இன்னொரு பக்தரை தப்பு பேசினாங்க, இன்னொரு பக்தரை குறை சொல்லிட்டு இருந்தாங்க, இல்ல அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அந்த பிரசாதத்தை பகவான் என்ன பண்ணுவாரு, அப்படியே பியூரிஃபை பண்ணி கர்மாவை எடுத்து கொடுத்துருவாரு. ஆனா அது பிரேமமா தர மாட்டேன். எப்ப பிரேமமா வரும், பகவத் இது ததகம் பக்தி பகர்தம் அஸ்னாமி பிரியதாத்மன, அன்போட பக்தியோட கிருஷ்ண உணர்வோட அதை செஞ்சு கொடுத்தா அது அப்படியே பிரசாதமா கொடுத்துருவார் பகவான், கருணையா கொடுத்துருவார், பிரேமமா கொடுத்துருவார். அதை சாப்பிட்டா அப்படி கண்ணுல இருந்து கண்ணீர் வரணும். அந்த பிரசாதம் சாப்பிடும்போது காரத்தினால கண்ணீர் வரக்கூடாது, பிரேமத்தினால கண்ணீர் வரும். பிரசாதம் சாப்பிட்டு காரத்தினால கண்ணீர் வரக்கூடாது, பிரேமத்தினால கண்ணீர் வரும். அந்த மாதிரி பிரசாதம் பண்ணும்போது நல்ல கான்சியஸ்னஸோட பண்ணி கொடுத்தோம்னு சொன்னா அது சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே கிருஷ்ண உணர்வு வரும். அப்போ இந்த நாக்கு புலன்கள் எல்லாம் ஒரே லைன்ல இருக்குன்னு சொல்றாரு ப்ரோப்பர். நாக்கு வயிறு பாலுறுப்பு எல்லாம் ஒரே லைன்ல இருக்கு. அதெல்லாம் நாக்கு கட்டுப்படுத்தாம விட்டுட்டோம், மற்ற புலன்களை கட்டுப்படுத்தவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த புலன்களையும் மனதையும் செயற்கையா கட்டுப்படுத்த முடியாது. அதனாலதான் பாருங்க, விஸ்வாமித்திரர் விழுந்துட்டாரு, சௌபரி முனி விழுந்துட்டாரு, அவ்வளவு ஈஸி இல்லை. இவங்க நம்ம என்னமோ விளையாட்ட சொல்றோம், விஸ்வாமித்திரர் வந்து பால் டவுன் ஆயிட்டாரு, சௌபரி முனி விழுந்தாரு. ஆனா அவங்க பண்ண தவம் இப்படி, அதை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட தவம் பண்றவங்களே வீழ்ந்திருக்காங்கன்னா நம்மளை பத்தி சொல்ல என்ன இருக்கு, இல்லையா? பரத மகாராஜா வந்து பாவ நிலையில இருந்தார். பாவ நிலையில ஒரு மான் மேல பற்றுதல் வச்சாரு, அங்கிருந்து அப்படியே கீழே விழுந்துட்டார். எந்த நிலையில நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. பரத மகாராஜா கிருஷ்ணரை நினைக்கும் போது ஒரு கண்ணுல கண்ணீர் வரும், உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு நிற்கும், அப்படி பாவ நிலையில இருந்தார். ஆனா ஒரு மான் மேல பற்றுதல் வச்சாரு பாருங்க, ஒரு மனசு வந்து அந்த மான் மேல அட்டாச்மெண்ட் ஆனோடனே அப்படியே பாடுனே, எனக்கு ராஜ்யம் வேண்டாம், என் குழந்தைகள் வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். பரத மகாராஜா பண்ண தியாகம் வந்து சும்மா ஏதோ நம்ம வீட்டை விட்டு வந்த மாதிரி இல்லை. யார் இன்னைக்கு வருவா வீட்டை விட்டு? பரத மகாராஜா ராஜ்யத்தையே விட்டு போனார். இந்த உலகத்துக்கே பூகோளத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார். அப்ப எந்த அளவுக்கு பற்று இல்லாம இருந்திருக்கு அவருக்கு.
அந்த அளவுக்கு பற்று இல்லாம இருந்தவர் காட்டுல போய் ஒரு மான் மேல பட்டு தெளிச்சிட்டார். பாருங்க மனசு எங்கிருந்து எப்படி போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மானையே நினைச்சு கடைசி மானுடைய உடலுக்கு போயிட்டார். மானே நினைச்சு உடலை விட்டதுனால மானனுடைய உடலுக்கு போயிட்டார். அவர் மனசு எப்படி ஏமாத்திருச்சு பாருங்க. அதான் சொல்றது, மனசு வந்து சீட் பண்ணும், மனசு வந்து சீட் பண்ணும், ஏமாத்தும். அதனால இந்த ஞான யோக பயிற்சினால மனதை கட்டுப்படுத்துறது கஷ்டம், செயற்கையான முறை அது. கண்ணை மூடி எதையும் நினைக்க அப்பதான் எதையோ நினைச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க எதை நினைக்காதுன்னு சொல்றீங்களோ அதை நினைக்கும் மனசு. அதனால ஞான யோகத்துல ரொம்ப கஷ்டம், அஷ்டாங்க யோகத்துல பண்ண முடியும், ஆனா அது ரொம்ப கஷ்டம். இந்த நாராயணாரன் 2 பேர் இருந்தாங்க, நாராயண ரிஷி. அவங்க என்ன பண்றாங்க, இமாலயத்துல பத்ரிகாசிரமத்தை தவம் பண்றாங்க. ஓம் நமோ நாராயணாய அப்படி நாராயணனுடைய நாமத்தை சொல்லி தவம் பண்றாங்க. இப்ப இந்திரனுக்கு பயம் வந்துருச்சு. முதல்ல ஒருத்தர் தவம் பண்ணார், விஸ்வாமித்திரர். சரி எப்படியோ மேனகை அமைச்சு அவருக்கு எடுத்துட்டோம், அப்புறம் ரம்பா அமைச்சுட்டோம். இப்ப நரநானு 2 பேர் தவம் பண்றாங்க. எங்க 2 பேரும் பதவிக்கு போட்டிக்கு வந்துருவாங்களோ சொல்லி இந்திரன் என்ன பண்ணாரு, ஒட்டுமொத்த தேவதையை அமைச்சிட்டாரு. ரம்பா, திலோத்தமா, மேனகா, பஞ்சகஸ்தலா எல்லாம் வந்தாங்க. அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, இப்படி டான்ஸ் ஆடுறாங்க, அப்படி டான்ஸ் ஆடுறாங்க. என்ன பண்ணாலும் நாராயணனை கவர முடியல. பயங்கரமா பம்பரமா சுத்தி டான்ஸ் ஆடினாங்க இந்த பொண்ணுங்க எல்லாம். நாராயணன் தவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஆடி ஆடி களைச்சு போயிட்டாங்க. காமதேவன் அம்பு போட்டுக்கிட்டே இருந்தாரு, ஒண்ணு வேலை நடக்கல. பின்ன நாராயண ரிஷி பார்த்தாரு, ஐயோ பாவம், இந்த இவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்ன கவரணும்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ ஒரு பரிசு கிஃப்ட் கொடுக்கணும். இவ்வளவு ட்ரை பண்ணாங்க இல்லையா, நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. டான்ஸ் நல்லா இருந்தது, அவரோட மியூசிக் நல்லா இருந்தது, கந்தர்வெல்லாம் ரொம்ப அழகா பாடினாங்க. ஆனா ஏதோ ஒரு கொடுக்கலாமே அவங்களுக்குன்னு நாராயணர் யோசிச்சால என்ன பண்ணலான்னு. நாராயணர் வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சாரு. அவர் தன் தொடையை தட்டினார். அந்த தொடையிலிருந்து ஒரு அழகான தேவதை வந்தா. அவதான் ஊர்வசி. சான்ஸ்கிரிட்ல ஊர்னா தொடை. அந்த ஊர்ல இருந்து வந்ததுனால, நாராயணனுடைய தொடையிலிருந்து வந்ததுனால ஊர்வசி. இந்த ஊர்வசியை பார்த்த உடனே எல்லா தேவர்களும் அவங்க பின்னாடி போயிட்டாங்க. இவ பாருங்க, நாராயணனை கவரணும், நாராயணன் கவர முடியல. ஏன்னா நாராயணா 2 பேர் கிருஷ்ணனுடைய பகவானுடைய அவதாரம். இந்த நாராயணன் இந்த அப்சரால கவர முடியல. மாறாக ஊர்வசி ஒரு கிஃப்டா கொடுத்துட்டாரு. இந்த ஊர்வசியை பார்த்த உடனே எல்லா தேவர்களும் அவங்க பின்னாடி போயிட்டாங்க. ஓ, இந்த பொண்ணு அழகா இருக்காரு. அதனால அஷ்டாங்க யோகத்துல ஜெயிச்சிடலாம், ஆனா ரொம்ப கஷ்டம். நாராயணனுக்கே ஒரு பெரிய சவாலா இருந்தது. அதனால இந்த அஷ்டாங்க யோகத்திலையும் ஞான யோகத்திலையும் மனதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் பாருங்க, இங்க ப்ராப்பர் எக்ஸாம்பிள் கொடுத்துரு. ஹரிதாஸ் தாக்கூர் 2 தடவை பரீட்சை வந்தது. 2 தடவை. ஒரு தடவை அந்த விலை மாது வந்தா. ஹரிதாஸ் தாக்கூர் யங் பாய், இளம் வாலிபன், ஒரு 16-17 வயசு தான் இருக்கும். அவர் வந்து சின்ன குடிசை வீடு தான், ஒரு சின்ன துளசி மகாராணி முன்னாடி வச்சுட்டு ஒரு சாண்டிங் பண்றாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவரு நாம ஆச்சாரியன். அந்த நாமம் சொல்லும் போது ஹரிதாஸ் தாக்கூருக்கு எது மேல அட்ராக்ஷன் கிடையாது. அந்த ஒன்லி ஹி வாஸ் அட்ராக்டட் பை தி ஹோலி நேம். பகவானுடைய நாமம் மட்டும்தான் அவருக்கு சுவை, வேற எதுவுமே அவர் கவரல. அப்போ என்ன பண்ணாங்க, ஹரிதாஸ் தாக்கூருடைய புகழ் வந்து அந்த கிராமம் போது பரவிச்சு. இந்த மாதிரி ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, அவர் எதையும் அவர் கவர மாட்டாரு, அவர் வந்து பௌதிக புலன்பத்துக்கு அப்பாற்பட்டவர், அவர் எப்பவுமே கிருஷ்ண நாமத்தை சொல்லிட்டே இருப்பார். எல்லாரும் ஹரிதாஸ் தாக்கூர் புகழ் பாடுறாங்க. அதுல ஒரு அந்த கவர்னருக்கு ஹரிதாஸ் மேல பொறாம வந்தது. ஓ, எல்லாரும் என்ன புகழாம ஹரிதாஸை போய் புகழ்றாங்க, அவரை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு விலை மாது அனுப்புறாரு. அந்த ஊர்லயே ரொம்ப அழகான விலை மாது. அந்த விலை மாது கூப்பிட்டு, நீ போய் ஹரிதாஸ் தாக்கூரை அட்ராக்ட் பண்ணுங்க, ஹரிதாஸ் தாக்கூரை நீ அட்ராக்ட் பண்ணணும். இந்த விலை மாது வந்து நிக்கிறா. ஹரிதாஸ் தாக்கூர் சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவன் அங்க உட்காந்துட்டே இருந்தா. அன்னைக்கு நடக்கவே இல்லை. அப்ப அடுத்த நாள் ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னார், நீங்க நேற்று வந்திருந்தீங்க, நான் உங்களை சந்தோஷப்படுத்த முடியல. ஏன்னா என் குரு மகாராஜுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாம ஜபம் பண்ணுவேன்னு. இன்னைக்கு எப்படியா ரவுண்ட்ஸ் சீக்கிரம் முடிச்சுட்டு என் ஜபத்தை முடிச்சுட்டு அவங்க எண்ணத்தை பூர்த்தி பண்றேன்னு. 2வது நாள் உட்காந்துட்டே இருந்தா. ஹரிதாஸ் தாக்கூர் சாண்ட் பண்ணிட்டே இருந்தாரு. அன்னைக்கும் அவருடைய எண்ணம் நிறைவேறல. அப்புறம் அடுத்த நாள் சொல்றேன், இன்னைக்கு எப்படியாவது என்னுடைய மாலையை முடிச்சிடுறேன், என்னுடைய ரவுண்டை சீக்கிரம் முடிச்சுட்டு உங்க எண்ணத்தை நான் பூர்த்தி. இப்படியே 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 வாரம் ஆயிடுச்சு. ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ஹோலி நேம் கேட்டு 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 அந்த பொண்ணு அப்படியே ஹரிதாஸ் தாக்கூர் பாதத்துல விழுந்துட்டாரு. ஓ,
ஓ நாமாச்சாரியரே என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை வீழ்த்துறதுக்காக வந்தேன், மாறாக உங்க தூய்மையினால என் இதயம் தூய்மை அடைஞ்சது. இதுதான் பக்தி யோகா. ஸோ பக்தி யோகத்தோடைய மகிமை என்னன்னு சொன்னா, அது என்னைக்குமே பக்தனை வீழ்ச்சி அடைய வைக்காது, மாறாக அவரோடு சேர்றவங்களும் பக்தர் ஆயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாண்டிங் ஒழுங்கா பண்ணணும்னு அர்த்தம், கான்சென்ட்ரேட் பண்ணி கவனமா பண்ணணும்னு அர்த்தம், அபராதங்களை தவிர்த்து பண்ணணும், குற்றம் இல்லாம தான் இங்க ப்ரோபா சொன்னார். ஒன்று சாண்ட் வித்தவுட் அஃபென்ஸ் சொன்னார் ப்ரோபா. பாருங்க, we are therefore sometimes criticized, but nonetheless we are trying to give everyone a chance to chant Hare Krishna Mahamantra and thus advance spiritually. If we stick to this principle of chanting Hare Krishna Mahamantra offenselessly, then by the grace of Srila Haridas Thakura we may be saved from the all allurement of women. அப்ப என்னன்னா, ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஒரு ஆணுக்கு பெரும் தடை பெண், ஒரு பெண்ணுக்கு பெரும் தடை ஆண். அப்போ நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உறுதியா பிடிச்சுக்கிட்டோம்னு சொன்னா தப்பிச்சுக்கலாம். மகா மந்திரத்தை அப்படி ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கணும். ஹரிதாஸ் தாக்கூர் பரீட்சை வந்தது, ஹரிதாஸ் தாக்கூர் விதித்ததுக்காக விலை மாது வந்தா அவ பக்தராயிட்டான். ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னாரு, ஜெபமாலை கையில கொடுத்து நீ உட்காந்து சேட் பண்ணு சொல்லி அவர் வேற கிராமத்துக்கு போயிட்டார். அவ ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாம சொல்லிட்டு இருக்கா. எல்லா மக்களும் ஓடி வந்தாங்க, ஒரு விலை மாது பக்தராயிட்டா ஹரிதாஸ் தாக்கூர் கருணை நாளன்னு சொல்லிட்டு மேலும் ஹரிதாஸ் தாக்கூர் புகழ் பரவிச்சு. இன்னொரு முறை என்னாச்சு, இப்ப இந்திரன் பார்த்தார், ஓ இந்த ஹரிதாஸ் தாக்கூர் எங்க பதவிக்கு வந்துருவாரோ, ஏன்னா ரொம்ப சின்சியரா சான் பண்றாரு. ஏன்னா எப்பவுமே நம்ம சின்சியரா நம்ம சர்வீஸ் பண்ணும்போது சில தடங்கள் வரும், அது மனதினால வரும், மாயினால வரும். ஈவன் ஆன்மீக குரு கூட நம்ம பரீட்சை பண்ணலாம், குரு கூட நம்ம டெஸ்ட் பண்ணலாம், இந்த டிசேபிள் ரொம்ப சின்சியரா இருக்காரா. கிருஷ்ணா டெஸ்ட் பண்ணுவாரு, பல பரீட்சைகள்லாம் இருக்கு. கிருஷ்ணா நம்மளை பரீட்சை பண்ணுவார், குரு பரீட்சை பண்ணுவார், மாயை பரீட்சை பண்ணும், எல்லாம் நடக்கும். இதெல்லாம் கடந்து வரணும். நம்ம உறுதியா இருக்குமா கிருஷ்ணர் பாக்குறாரு. நான் கிருஷ்ணா சொன்னாரு, மம மாயா துரத்தியா, என் மாயா சக்தி வெல்ல முடியாது. இந்த முறை இந்திரன் என்ன பண்ணாரு, மாயா தேவியை கூப்பிடுறாரு. மாயா தேவியோட அழகுல மயங்காதவன் கிடையாது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த அப்சரஸுக்கும் அவங்கதான் ஆதாரம். ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா, புஞ்சகஸ்தலா, இந்த எல்லா தேவ மங்கைகளுக்கு அழகுக்கும் அழகு, எல்லா அழகுக்கும் ஆதாரம் மாயாசக்தி. அந்த மாயாசக்தியை கூப்பிடுறாரு இந்திரா. ஓ மாயாசக்தி, நீங்க போய் ஹரிதாஸ் தாக்கூரை அட்ராக்ட் பண்ணுங்க, நீங்க போய் ஹரிதாஸ் தாக்கூரை கவர்ந்துருங்க. மாயாதேவி நிக்கிறாங்க, ஹரிதாஸ் தாக்கூர் சான் பண்ணிட்டு இருக்காரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. மாயாதேவி ட்ரை பண்ணாங்க, ஹரிதாஸ் தாக்கூரை அட்ராக்ட் பண்ண முடியல. கடைசியில் என்னாச்சு, மாயாதேவி ஹரிதாஸ் தாக்கூர் டிசேபிள் ஆயிட்டார். அதுதான் பவர் ஆஃப் ஹோலி நேம், அதுதான் பவர் ஆஃப் வைஷ்ணவா, பியூர் டிவோட்டி. ஒரு தூய பக்தோடைய மகிமை என்ன, சக்தி என்ன, பகவானுடைய புனித நாமத்தோட மகிமை என்னன்னா, மாயாதேவி அவங்க கிட்ட ஆக்ட் பண்ண முடியாது, மாயாதேவி கிட்ட வர முடியாது. இதுதான் பிரபுபா சொன்னாரு, ஐ நோ ஹவு டு கிக் மாயா, எனக்கு தெரியும் மாயாவை எப்படி வதைக்கிறது. ஆனா ஒரு தூய பக்தர்கிட்ட மாயா வேலை செய்ய முடியாது. நம்ம எல்லாம் பாருங்க, ஒரு செகண்ட் போதும் மாயா அழகா தூக்கிட்டு போயிடணும். ஒரு செகண்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பணும், மாயா அப்படியே அழகா தூக்கிட்டு போயிடணும். ஒரு செகண்ட் தான், வெரி பவர்ஃபுல், சச் அ பவர்ஃபுல் மாயா. அதனால நம்ம பகவானுடைய புனித நாமத்தையும் ஆன்மீக குருவுடைய தாமரை பாதங்களையும் பற்றி கொண்டால் அல்லாது மாயிலிருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியாது. இல்ல நான் ரொம்ப வருஷமா சான் பண்றேன், மாயா என்ன பிடிக்காது, நான் சீனியர் டிவோட்டி ஆயிட்டேன், மாயா என்கிட்ட வராதுன்னு நினைச்சா அடுத்த நிமிஷம் தூக்கிட்டு போயிடும். ஆல்ரெடி மாயா உள்ள வந்துருச்சு. நான் ரொம்ப வருஷமா பண்றேன்னு நினைச்சாலும் மாயா உள்ள வந்துருச்சு. சீனியர் டிவோட்டினா தலைக்கு மேல உட்காந்தாச்சு, அவ்வளவுதான், பினிஷ், முடிஞ்சுது, முடிஞ்சுது. அதனால பக்தி யோகாவுடைய பவர் என்னன்னு சொன்னா, பக்தி யோகத்துல நம்ம மனதை புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறதுனால தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இது ஆர்டிபிஷியல் பை நேச்சர், ஜீவனுடைய சொரூபம் கிருஷ்ணருக்கு சேவை பண்றது. அப்போ மனதையும் புலன்களையும் நான் செயற்கையா கட்டுப்படுத்தும் நினைக்காம மனதையும் புலன்களையும் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது ரொம்ப சுலபமா கண்ட்ரோல் ஆயிடும். அதான் பக்தி சித்தாந்த மாதிரி ஒரு கதை சொல்லுவார், ஒரு சின்ன ஸ்டோரி தான். ஒரு ஊர்ல ஒரு பெரிய யோகி வர்றார் இந்த கிராமத்துக்கு.
பெரிய மேஜிஷியன், நிறைய ஒரு பெரிய சித்தர் அவர், நிறைய யோக சித்தி எல்லாம் அவர்கிட்ட இருக்கு, பெரிய சித்தர். அந்த யோகி அந்த ஊருக்கு வந்த உடனே பொதுமக்கள் அவர் பார்க்கறதுக்கு போறாங்க. ஓ, இங்க ஒரு சாது வந்திருக்காரு, ஒரு பெரிய யோகி அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலாம், அவர் என்ன கேட்டாலும் ஆசீர்வாதம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்கள்லாம் போனாங்க. அது ஒரு ஏழை, ரொம்ப ஏழையவா, நான் பேராசைக்காரன், நான் ரொம்ப ஏழையா இருக்கேன். அவனுக்கு என்னன்னா பணக்காரனாகணும்னு ஆசை, திடீர் பணக்காரனாகும். நிறைய பேருக்குள்ள திடீர் பணக்காரனாகும். சினிமாவில் கூட ஹீரோ ஒரு பாட்டிலேயே பணக்காரன் ஆயிடுவார், ஒரு பாட்டிலேயே சினிமாவில் வந்து குழந்தையிலேருந்து ஒரு பெரியவனாகி பணக்காரனாகி வில்லன் கூட போய் சண்டை போடுவார், ஒரே பாட்டில் பணக்காரன் ஆயிடுவார். அந்த மாதிரி சிலருக்குலாம் திடீர் பணக்காரன், உடனே பணக்காரன் ஆகணும், வேலைக்கு போனோடனே எனக்கு காசு வரணும், உடனே நான் வீடு கட்டிடணும், உடனே எல்லாம் நடக்கணும். இவருக்கு அது மாதிரி தான் ஆசை. இவர் இப்போ இந்த யோகிட்ட போனாரு, சாமிஜி நான் வறுமையில ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அந்த சாமிஜி சொன்னாரு, என்கிட்ட ஒரு குட்டிச்சாத்தா இருக்கு, நான் அதை கொடுக்குறேன், நீ அந்த குட்டிச்சாத்தனை கூட்டின்னு போ, நீ என்ன கேட்டாலும் கொடுக்கும், உன் வறுமையை போக்கிடும். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, குட்டிச்சாத்தானை எடுத்துன்னு போறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீ வேலை கொடுக்கலன்னு உன்னை தொந்தரவு பண்ணுன, நீ அதுக்கு வேலை கொடுக்கலைன்னா அது உன்னை தொந்தரவு பண்ணும். இவர் சொன்ன என்கிட்ட நிறைய வேலை இருக்கு, அதை உட்காரவே விட மாட்டேன், அதை வந்து நான் உட்காரவே விட மாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு. சரி, இந்த குட்டிச்சாத்தனை கூட்டிட்டு வந்தாரு. அது கேட்டுச்சு, எஜமானா நான் என்ன பண்ணணும் பாரு, என் வீடு வந்து ரொம்ப குடிசையா இருக்கு, இது ஒரு பெரிய மாளிகை ஆக்கிடணும். இந்த குட்டிச்சாத்தன் என்ன பண்ணும், ரொம்ப வேகமா வேலை பண்ணும், நம்ம ஹரி மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும். அவர் ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும். அந்த குட்டிச்சாத்தன் சொன்னாரு, எனக்கு ஒரு மாளிகை வேணும், உடனே ஒரு பேலஸ் வந்துருச்சு. ஒண்ணு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே இந்த குட்டிச்சாத்தன் ரொம்ப வேகமா வேலை செய்யுது. அப்புறம் சொன்னாரு, வேற என்ன வேணும்? எனக்கு பாரு நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை, ரொம்ப பழைய ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், இல்ல கிழிஞ்சு போயிருக்கு. அப்படியா, 2 பீரோ ஃபுல்லா ட்ரெஸ், விதவிதமான ட்ரெஸ் பீரோ ஃபுல்லா. ஓ, இவரு ஹாப்பி, பீரோ ஃபுல்லா ட்ரெஸ் வந்துருச்சு. அடுத்து என்ன வேணும்? நான் ஒழுங்கா நல்ல பிரசாதம் சாப்பிட்டதே இல்லை, நாசிலாமா மீகு மீகரி தவு யாருமே பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எப்ப பாரு சும்மா இது உப்புமாவே கொடுக்குறாங்க, இல்ல தயிர் சாதம் தான் கிடைக்குது. இந்த மாதிரி விதவிதமா பிரசாதம் வேணும். உடனே பிளேட் ஃபுல்லா பிரசாதம், பூரி, ஹல்வா, சமோசா, அப்புறம் அந்த கறிப்பாப்பு, விதவிதமான பிரசாதம், தேவைக்கு மேல பிரசாதம். சரி, வேற என்ன வேணும்? பாரு என்கிட்ட வந்து ஜுவல்ஸே இல்லை, கையில காலில் பாரு ஒண்ணுமே நான் போடல, இவ்வளவுதானே, ஒரு பீரோ ஃபுல்லா ஜுவல்ஸ், செயின், பிரேஸ்லெட், மோதிரம் எல்லாம் பீரோ ஃபுல்லா. சரி, அடுத்தது வேற என்ன வேணும்? இவர் யோசிக்கிறாரு. பெண்ணை, சொல்லு என்ன வேணும், நான் கொண்டுருவேன், இரு யோசிக்க விடு. இப்ப என்னாச்சு, பீரோ ஃபுல்லா ட்ரெஸ் இருக்கு, பீரோ ஃபுல்லா ஜுவல்ஸ் இருக்கு, நிறைய சாப்பாடு இருக்கு, எல்லாம் இருக்கு, வீடு எல்லாம் பெரிய அரண்மனை ஆயிடுச்சு. சொல்லு, எனக்கு வந்து இன்னும் ஆசை தீரல, எனக்கு ஒரு 1000 ஏக்கர் நிலம் வேணும். ஓ, இதோ 1000 ஏக்கர் நிலம், ஓடி போய் நிலம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணும்? இரு என்ன பண்ணும்? சொல்லு, உன்னை கொண்டுருவேன், நீ போய் அந்த 1000 ஏக்கர் உழுது பயிராக்கு, இது போய் எல்லாம் டக்கு டக்குன்னு பயிர் பண்ணி திரும்ப ஓடி வந்துருச்சு. என்ன பண்ணும்? அது போய் தண்ணி விடு, தண்ணி இப்படி வந்தா இவருக்கு அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியல. உன்னை கொண்டுருவே, கழுத்து பிடிக்குது. இவர் நேரம் ஓடி வந்தார் யோகிட்ட, ஐயா இந்த குட்டிச்சாத்தா எனக்கு வேண்டாம், நீங்களே திரும்ப வச்சுக்கோங்க, எனக்கு இப்ப நிம்மதி போயிடுச்சு, நான் வந்து அந்த குடிசை வீட்டுல நிம்மதியா இருந்தேன், இப்ப எனக்கு என்ன பண்றது தெரியல. நான் தான் அப்பயே சொன்னேனே, அந்த குட்டிச்சாத்தா உன்னை சும்மா விடாதுன்னு, அதுக்கு வேலை கொடுக்கணும், அதுக்கு வேலை கொடுக்கலைன்னா உன்னை தொல்லை பண்ணும். இப்ப நான் என்ன செய்வேன், நீ ஒண்ணு பண்ணு, உன்னுடைய வீட்டுல ஒரு பெரிய ஏணி வச்சுக்க, ஒரு பெரிய ஏணி வச்சுக்க. இந்த குட்டிச்சாதனுக்கு பர்மனண்டான வேலை என்னன்னா, அந்த ஏணி மேல ஏறி இறங்கணும். அப்புறம் உனக்கு எதாவது வேணுமா அதை கூப்பிடு, குட்டிச்சாதா இந்த கர்த்தாவை எடுத்துட்டு வா, அதை எடுத்து வந்து கொடுக்கும். அப்புறம் என்ன பண்ணும்? கொண்டுருவேன், நீ போய் ஏணி மேல ஏறு. அப்ப ஏணி மேல ஏறும், ஏணி மேல ஏறி இறங்கு, நான் சொல்றவருக்கு வரக்கூடாது, அது ஏணி மேல ஏறி இறங்கும். குட்டிச்சாதா இங்க வா, அது ஓடி வரும், இந்த பாகவதத்துக்கு அங்க போய் கொண்டே வைக்கும். அடுத்து என்ன பண்ணணும்? போய் ஏணி மேல ஏறு. அப்போ அது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை கொஞ்சம் சும்மா விட்டோம், இவனை இந்த எஜமானன் கழுத்தை பிடிக்கும். அப்படிதான் பக்தி சித்தாந்தர் என்ன சொன்னாரு, அந்த குட்டிச்சாத்தானுக்கு ஒரு பர்மனண்டான வேலை இருந்தது, அது ஏணி மேல ஏறி இறங்கணும். அந்த மாதிரி நம்ம மனசு வந்து ஒரு குட்டிச்சாத்தா மாதிரி, அது ஏதாவது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும், இங்க போலாமா அங்க போலாமா. நான் பார்த்திருக்கேன், கோயில்ல தான் இருப்பாங்க, கோயில்ல இருப்பாங்க, பிரபு நான் அங்க போகணும் இங்க போகணும், நீ கோயில்ல தான் இருக்க பகவான், அதுல நான் அந்த ஊருக்கு போகணும், நான் அந்த கோயில போய் தரிசனம் பண்ணணும், நான் இந்த கோயில், நீ ஆல்ரெடி கோயில்ல தான் இருக்க, கிருஷ்ணகன்யா லோட்டஸ் ஃபீட், லைக் யூ ஆர் இன் ஆல்வேஸ் தேர் இன் கிருஷ்ணகன்யா லோட்டஸ் ஃபீட். நோ பிரபுஜி நான் அங்க போகணும் இங்க போகணும். மைண்ட் அப்படியே உள்ள டார்ச்சர் பண்ணும்.
மைண்ட் என்ன பண்ணும், உள்ள உட்காந்துட்டு டார்ச்சர் பண்ணும், இருக்க விடாது, துரத்தும் வெளியே. நீ கோயில் இருக்காத, வெளியே போ, வெளியே போ, அப்பதான் உன்னை மாயா பிடிக்கும், போ வெளியே. நீ வெளியே போனதோட மாயா பிடிக்கும், போ போ போ, மைண்ட் புஷ் பண்ணும். அப்ப என்ன பண்ணணும், சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் அந்த குட்டிச்சாத்தானுக்கு வந்து ஏணி மேல ஏறி ஏறி இறங்குது இல்லையா, அதுக்கு பர்மனன்ட் ஜாப். அதே மாதிரி நம்முடைய பெர்மனன்ட் சர்வீஸ் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சாண்டிங் முடிச்சா சர்வீஸ் முடிச்சு ஒரு நிமிஷம் சும்மா இருந்தா மாயா பிடிச்சுக்கும், டக்குன்னு மைண்ட் சொல்லுவோம் ஏய். அப்போ மைண்டுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மைண்டை வந்து நம்ம என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் விட்டுட்டோம் பைத்தியக்காரனுக்கு, ஒரு செகண்ட் விட்டுட்டோம்னா இந்த பக்தன் போய் அவரை பத்தி சொல்லி அவரை பத்தி இவங்களும் சண்டை பண்ணி விட்டு மனசு இருக்கு இல்லையா, அது பொல்லாதவன், பயங்கரமான ஆளு. அதனால அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனசை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், சும்மாவே இருக்க மாட்டான். அதனால நமக்கு வந்து சர்வீஸ் இருக்கும்போது பாருங்க அதுல என்கேஜ் ஆயிடுவோம். அது பிசிக்கல் சர்வீஸ் இருக்கும்போது நல்லா என்கேஜ் ஆயிடுவோம். நல்லா கிளீன் பண்ணணும், புக்ஸ் அடிக்க வைக்கணும், அப்புறம் பிரசாதம் பண்ணணும், அப்ப மைண்ட் சும்மா இருக்கும். அந்த சேவை முடிஞ்சோடனே மனசு பார்க்கும், ஏதாவது வேலை இருக்கா, ஏதாவது வேலை பண்ணலாமா, நீ வேலை ஒன்றும் பண்ண மாட்டா, பாகவதம் படி, அப்புறம் சாட்டிங் பண்ணு, எக்ஸ்ட்ரா ரவுண்ட் பண்ணு. அது வந்து மனதுக்கு நம்ம வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது குட்டிச்சாத்தான் கதை தான். அதை விட்டோம் நம்மளை பைத்தியக்காரனாக்கு. அதனால இங்க சொல்றாரு, மனசை நம்பாதீங்க. என்ன சொல்லியிருக்கு, யாரும் மனது மேல நம்பிக்கை வைக்காதீங்க. நம்ம மனசு மேல நம்பிக்கை வைக்கவே கூடாது. அப்ப யார் மேல நம்பிக்கை வைக்கணும், பிரபுபாதர் குருமார்கள் அவங்க மேலதான் நம்பிக்கை வைக்கணும். அவங்க சொல்றதுதான் கேட்கணும். மனசு சொல்றது கேட்டோம் இதான் நடக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம், வேண்டாத விஷயங்களை சொல்லி 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 நம்மள கிருஷ்ணத்துக்கு ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டோம். பிரபு நல்லாதான் இருந்தார், பிரபு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு சேவை விட்டு போயிட்டாரு, ஏன்னா மைண்டு சொல்றது கேட்டாரு. பிரபு நல்லாதான் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தார், பிரபு ஆளே வரமாட்டேங்கிறாரு, ஏன் மைண்டு சொல்றது கேட்கிறாரு. பிரபு அவர் நல்ல தீட்சையெல்லாம் வாங்கியிருந்தார், பிரபு எல்லாம் சாண்டிங் எல்லாம் பண்ணுவாரு, இப்ப என்னன்னு தெரியல, என்னாச்சு, மைண்டு சொல்றது கேட்டாரு. மைண்டு சொல்றது கேட்டா இப்படிதான் பண்ணும். மனசு சொல்றது கேட்கவே கூடாது. வந்து பக்தர் என்ன சொல்றாங்க, மூத்த பக்தர் என்ன சொல்றாங்க, பாகவதம் என்ன சொல்லியிருக்கு, பிரபுபாதர் என்ன சொல்றாரு, அதே மைண்டை பிடிச்சு அதுல தள்ளணும். நீ உன் திட்டம் போடாத, இங்க பிரபுபா என்ன சொல்லியிருக்க அதை கேளு அப்படின்னு மனசை பிடிச்சி இங்க இங்க இழுத்துட்டு வரணும். அது இந்த பக்கம் இழுத்துட்டு போகும், அதை பிடிச்சி இழுத்துட்டு வரணும். அப்போ தினமும் நமக்கு யாரு கூட போராட்டம்னா நம்ம மனசு கூட தான் போராட்டம். தினம் மைண்டு கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்கு, போராடிட்டு இருக்கிறோம். இந்த குட்டிச்சாத்தான கூட வச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுது அதோட போராடிட்டு இருக்கோம். அது கிருஷ்ணருடைய பாதத்துல நிறுத்துற வரைக்கும் போராட்டம் தான். அதனால இங்க சொல்லியிருக்கு, மாபெரும் ரிஷிகளும் மகா முனிவர்கள் கூட விழுந்திருக்காங்க. அதனால நம்ம இந்த சாதனால ஸ்ட்ரிக்டா இல்லைன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, போச்சு. அப்புறம் பண்ணிக்கலாம், நான் தான் 16 மாலை முடிச்சுட்டேனே, நான் காலையிலே என் குருட்டு சொன்ன மாதிரி 16 மாலை முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா அடுத்து மைண்ட் ரெடியா இருக்கும், அது ஒரு பிளான் வச்சிருக்கும். அதனால இந்த மனசுக்கு ரெஸ்டே கொடுக்க கூடாது. ஐடியல் மைண்ட் இஸ் டெவில் ஒர்க் ஷாப்னா, பேய்களின் கூடாரமா சும்மா இருக்கிற மனசு. மனசு சும்மா இருந்தா ஏதாவது திட்டம் போட ஆரம்பிக்கும். அதனால அதை சும்மாவே இருக்க விடக்கூடாது, அதுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும், படுத்தா தூங்கிடணும். அந்த மைண்டை என்கேஜ் பண்ணிட்டே இருக்கணும், படுத்தா தூங்கிடணும். இல்லைன்னா மனசுக்கு வேலை கொடுக்காம ஒழுங்கா சர்வீஸ் பண்ணாம இருந்தா அது திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும், படுத்தாலும் தூக்கம் வராது, அதுல என்ன வந்துட்டே இருக்கும். ஏன்னா குட்டிச்சாத்தா வேலையை ஆரம்பிச்சிருச்சு, அது வேலையை ஆரம்பிச்சிருச்சு. அதனால we should very careful on our mind. மனசுதான் எல்லா பிரச்சனைக்கும் நடு நாயகன், அவர் தான் ஹீரோ. எல்லா பிரச்சனைக்கும் நடு நாயகனா இருக்கிறதே மனசுதான். ஏன் ப்ரோ அந்த பக்தர் சோகமா இருக்காரு, என்ன பண்றது, அவரை திட்டாங்களாம் அதான் சோகமா இருக்காரு. நீ யாரு முதல்ல, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறத மறந்துட்டேன். அதனாலதான் இந்த மனசு என்ன சொல்லுது, உன்னை திட்டாங்கன்னா கவலைப்படுது, புகழ்ந்தா சந்தோஷமா இருக்குது, லாபம் வந்தா சந்தோஷம், நஷ்டம் வந்தா கவலை, இதுதான் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. அதனால ஹரிதாஸ் தாக்கூரா மாதிரி நம்ம சாண்டிங்கை வந்து சின்சியரா பண்ணணும், நாமாச்சாரியரை ஃபாலோ பண்ணணும், அப்பதான் நம்ம சேஃபா. ஹரே கிருஷ்ணா. ஸோ பக்தி யோகத்தை நம்ம பாருங்க, இங்க எல்லா பாசிபிலிட்டி இருக்கு.
இப்போ ஞான யோகத்திலயும் அஷ்டாங்க யோகத்திலயும் மனதை கட்டுப்படுத்துறது கஷ்டம். ஆனா பக்தி யோகத்துல பண்ணிடலாம். எல்லா பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்ணணும். மனசை உள்ள ஈடுபடுத்தணும், என்கேஜ் பண்ணணும், மைண்டை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டுட்டோம் இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடும். ஹரே கிருஷ்ணா. தன்ராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே, ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா?